பாண்டி முனீஸ்வரன் மதுரையை ஆண்ட நெடுஞ்செழிய பாண்டிய மன்னரின் அம்சமாக கருதப்படுகிறார். சிலப்பதிகார கதையில் கண்ணகிக்கு இழைக்கப்பட்ட அநீதிக்காக யானோ அரசன், யானே கள்வன் என்று கூறி உயிர் துறந்த மன்னர் தனது தவறுக்கு பரிகாரமாகவும் மதுரை மக்களை தொடர்ந்து காக்கவும் முனிவர் வடிவில் மீண்டும் அவதரித்ததாக நம்பப்படுகிறது. மதுரையில் உள்ள பிரசித்தி பெற்ற பாண்டி கோவில் உருவான விதம் சுமார் 200 ஆண்டுகளுக்கு முன்பு பெரியசாமி மற்றும் அவரது குடும்பத்தினர் மதுரையில் குடியேறியபோது கனவில் வந்த முனிவர் ஒரு குறிப்பிட்ட இடத்தில் தான் மண்ணுக்குள் புதைந்து கிடப்பதாக கூறினார். அங்கு தோண்டியபோது ஒரு சிலையும் ஒரு சக்கரமும் கண்டெடுக்கப்பட்டது. அவர் தன்னை தானே தண்டித்துக் கொண்ட பாண்டிய மன்னரின் ஆன்மா என்பதால் கையில் ஆயுதம் ஏதுமின்றி தியான நிலையில் அமர்ந்திருக்கும் சமரச முனிவராக இங்கே காட்சியளிக்கிறார். பாண்டி முனீஸ்வரன் மற்ற முனிகளைப் போலன்றி நீதி வழுவாத அரச பரம்பரையைச் சேர்ந்தவர் என்பதால் இவரை ராஜமுனி என்றும் அழைப்பார்கள். இவர் அநீதி இழைப்பவர்களை தண்டிப்பவராகவும் ஊருக்குள் நோய் நொடிகள் வராமல் தடுக்கும் காவல் அரணாகவும் மக்களால் போற்றப்பட்டார். சைவம் மற்றும் அசைவம் பாண்டி முனீஸ்வரர் கோவிலின் ஒரு பகுதியில் சாந்தமான வழிபாடும் வெளிப்பிரகாரத்தில் காவல் தெய்வங்களுக்கே உரிய பலியிடுதல் போன்ற உக்கிரமான வழிபாடும் நடைபெறுகிறது. முற்காலத்தில் கிராம மக்கள் தங்கள் வழக்குகளுக்கு தீர்வு காண பாண்டி முனீஸ்வரன் சன்னதியில் சத்தியம் செய்வதை வழக்கமாக கொண்டிருந்தனர். அங்கு பொய் சொன்னால் முனீஸ்வரன் தண்டிப்பார் என்ற பயம் மக்களிடையே இருக்கிறது. இது போன்ற வீடியோக்களை பார்ப்பதற்கு நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.